டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, முதலமைச்சர் என்னென்ன அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார், விவரங்கள்? தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரையிலுமே தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் சராசரியாக 25 சென்டிமீட்டர் வரையிலும் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும், இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக அறிவுரை வழங்கியிருப்பதாக தற்பொழுது KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக கனமழையினை காரணமாக எதிர்கொள்ள வேண்டிய தேவையான அனைத்து நடவடிக்கையும் ஆட்சியர்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருப்பதாகவும், மழை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார்கள், JCB இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, அரியலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அணையில் இருக்கக்கூடிய நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அவ்வப்போது நீர் நிலையில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் பொழுது அருகே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அறிவுரை என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் தங்கள் புகார்களை பதிவு செய்து தீர்வு காணும் வகையில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் என்பது 24 மணி நேரமும் கூடுதலாக செயல்படுவதற்கு அலுவலர்களுக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இன்று இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து கனமழையை எதிர்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஆய்வினை மேற்கொள்ளப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கும், அங்கிருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கும் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.